ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அழகாக சிருஷ்டித்தார். நதிகள், மரங்கள், பறவைகள், மிருகங்கள் அனைத்தையும் அவர் உருவாக்கினார். ஆனால் அனைத்திலும் சிறந்த படைப்பாக மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். நம்மை தனிப்பட்ட அன்புடன் தம்மைப் போலவே உருவாக்கினார். மனிதன் தேவனோடு நெருக்கமான உறவில் இருந்தான். ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தனர். இதனால் தேவனுடனான அந்த நெருக்கமான உறவு முறிந்தது. பாவம் மனிதனை கடவுளிலிருந்து பிரித்தது. மனுக்குலம் மரணத்தை சுதந்தரித்துக் கொண்டது. ஆனால் தேவன் மனிதனை விட்டுவிடவில்லை. மனிதகுலத்தை மீட்கும் திட்டத்தை வைத்தார். அந்த திட்டத்தின்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் நித்திய ஜீவனை அடையும் நம்பிக்கையையும் வலியுறுத்துகிறது. இயேசு இந்த உலகத்தில் அன்புடனும் சமாதானத்துடனும் வாழ்ந்தார். அவர் அநேக வருடங்களாக வியாதிப்பட்டவர்களுக்கு சுகமளித்தார். கண் தெரியாதவர்கள் மற்றும் காது கேளாதோர் என அவரிடம் வந்த அனைவருக்கும் அவர் விடுதலையையும் சுகத்தையும் அளித்தார். பிசாசுகளை துரத்தினார். அநேக அற்புதங்களை அவர் செய்தார். மேலும் அவர் தேவன் மனுக்குலத்தின் மீது வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். நியாயத்தீர்ப்பை பற்றியும் தேவனின் ராஜ்யத்தை பற்றியும் போதித்தார். நம்முடைய மீறுதல்களுக்காகவும் ஆக்கிரமங்களுக்காகவும் பாவத்திற்காகவும் சிலுவையில் தன்னையே ஒப்புக்கொடுத்தார். இதன் மூலமாக தேவன் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் தாம் சொல்லியபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து இன்றும் அவர் ஜீவிக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். இப்பொழுது உன்னையும் அவர் நேசிக்கிறார். ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் செய்த தவறுகளை மனதார உணர்ந்து தேவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். தான் சொல்லியபடியே அவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். அதற்கு நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள்.